தமிழக வேளாண் பட்ஜெட் விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா, ஏமாற்றம் அளித்ததா? விவசாயிகளின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தமிழக அரசு வேளாண் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்கு. அதாவது இயற்கை விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 4000 ரூபாய் என்பது ஒரு நல்ல திட்டம், வரவேற்கத்தக்கது தான் எங்களுக்கு. ஆனாலும் பழைய அந்த திட்டத்தான் இருக்கு. அதாவது இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமா நம்மாழ்வார் விருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய திட்டம் தான். இதில் சும்மா பேர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரும்புக்கும் நெல்லுக்கும் ஒரு 4-5 ஆண்டுகளாகவே எதிர்பார்த்தோம் ஒரு 4500 ரூபாய் கரும்பு கிடைக்குன்னு. இல்லை. அதனால கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அது மேலே அரசு புதிய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் செய்யலை. விவசாயிகள் தள்ளுபடி வரும்னு எதிர்பார்த்தோம். அவர் எங்களுக்கு தலையில் இடியை இறக்கிட்டார். நாங்கள் முக்கியமாக விவசாயிகள்கிட்ட நெல் கொள்முதல் செய்யும்போது பார்த்திங்கன்னா 40 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. அதுக்கு ஏதாவது முறையான அறிவிப்பு வரும்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும் கரும்புக்கு ஒரு 4500 ரூபாயும் கொடுக்குறதா சொல்லியிருந்தார். அதுவும் எதுவும் இல்லை. அதனால் எங்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குறது. இந்த கூட்டத்தொடரிலே விவசாயிகளுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சென்ற ஆண்டை விட, சென்ற ஆட்சியாளரை விட இந்த ஆட்சியில் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயம் சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டம், இப்படிப்பட்ட விவசாயியுடைய மானியம் இதையெல்லாம் விவசாயிகளுக்கு சென்றடைகிறதா என்று மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், மாநில அளவில் ஒரு குழுவை அமைத்து அரசு கண்காணிக்க வேண்டும். இது விவசாயிகளுடையும் அரசுடையும் தொடர்பில் இருக்க வேண்டும். விவசாயிகள் பெரிதளவு எதிர்பார்க்கப்பட்ட கூட்டுறவு வங்கியிலே கடன் பெறப்பட்ட 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல முழு கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு அதிகமாக உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்ற அறிவிப்பை எதிர்பார்த்தோம். ஆனால் விவசாயிகளுக்கு பெரிதும் ஏமாற்றமாக உள்ளது இந்த பட்ஜெட். அதே போல சோலார் மின் திட்டம் 1000 விவசாயிகளுக்கு என்ற அறிவிப்பு என்பது தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பம்ப் செட் இல்லாமல். அதனால அதை பல லட்சமாக உயர்த்தி இருக்கலாம். அதே போல அந்த ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் என்பது கைம்பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆடுகள் என்பதை 10 ஆடுகளாக உயர்த்தி கொடுத்திருக்கலாம். அதுபோல பல விவசாயிகளுக்கு ஏமாற்றம் உள்ள பட்ஜெட்டாக இருக்கின்றது. இதே போல வானத்தை வில்லாக வளைப்பேன், மணலை கூட கயிறாக திரிப்பேன் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில அனைத்து விவசாயிகளும் பலதரப்பட்ட மக்களும் நம்பி வாக்களித்து விட்டார்கள். ஆனால் வாக்களித்த பிறகு விவசாயிகளுக்கு உண்டான எந்த விதமான சலுகைகளும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்படவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயிகள் வாங்கிய கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய சொன்னார்கள். இது எதுவுமே அந்த நிதிநிலை அறிக்கையில எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லை. ஏதோ சொல்லுவாங்க, அழுகுற குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுப்பது போல ஏதோ 35,000 25,000 இந்த அளவு தான் தள்ளுபடி செய்திருக்கிறார். அதே போல இந்த விவசாயிகள் வாங்கிய மூலதன கடன் அந்த பட்ஜெட்லயும் எதுவும் இல்ல அரசாணையிலையும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அறிவிப்பு பட்ஜெட்டு எதுவும் தள்ளுபடி செய்யலைங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப முழுமையா தள்ளுபடி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது தள்ளுபடி செய்யல. அதனால இப்ப மழையும் இல்லை. அதனால இது முழுசா தள்ளுபடி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறேங்க. பால் விலை அதுவும் உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் உயர்த்தல. விவசாய கடனும் தள்ளுபடி இல்லை, பால் விலையும் உயர்த்தல. அதனால கொஞ்சம் தள்ளுபடி செய்யறதுக்கு முயற்சி பண்ணா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. ஒரு சிறப்புமிக்க பட்ஜெட்டாக இது தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பட்ஜெட்டு தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமைக்கு அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். நாம் எதிர்பார்க்கலாம், அதிகம் எதிர்பார்க்கலாம், ஆனால் அவ்வளோ செய்ய முடியாது. 47,000 சில்லறை கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் 17,000 கோடி பயிர் கடனுக்காக ஒதுக்கிறது நல்ல விஷயம். முழுசா பயிர் கடன் தள்ளுபடி பண்ணணும்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாலும் அவங்களால இப்போ செய்ய நிதி நிலைமை
செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் 500 விவசாயிக்கு போர்வெல்லுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. கார் பாய்க்கு 10 கோடி ரூபா, 7432 கோடி ரூபா ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாதான் கம்மி விலையில விவசாயிகளை வந்து காய்கறிகள் சப்ளை பண்ண முடியும். சார் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500, அப்புறம் வந்து கரும்புக்கு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா 4500, பாலுடைய கொள்முதல் விலை அப்படின்னு 44. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கண்டிப்பாக அவங்க அறிவிக்க திட்டம் எல்லாமே அந்த 3 திட்டமே பார்த்தீங்கன்னா விவசாய பொருளாதாரத்தை பல்மடங்கு வந்து ஒரு இழப்புத்தன்மை கொண்டு வரக்கூடிய திட்டம். அதான் அது இந்த 3மே வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வராது மிகப்பெரிய வருவாய் இழப்பை வந்து விவசாயம் ஏற்படுத்துங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 47,000 கோடிக்கு மேலே வந்து போன அரசாங்கம் வந்து அறிவிச்சது. ஆனால் இவங்க வந்து ஆண்டு பட்ஜெட்டுக்கு விவசாயத்துக்கு 22,000 கோடி தான், 22,500 கோடி தான் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்ற போது இதில் பார்த்தீங்கன்னா இயந்திரம் கொள்முதல் பண்ணுறது, அது இல்லாமல் அந்த கண்காட்சி, பொருட்காட்சி இதெல்லாம் வந்து நேரடியாக விவசாயிகள் பயன் தராதுங்க. இது வந்து அதை சார்ந்த நிறுவனங்களுக்கு தான் அதிக பயன் தரும். ஏன்னா விவசாயிகிட்ட லாபம் வந்தால் தாங்க அந்த இயந்திரங்கள்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து உற்பத்திக்கு யூஸ் பண்ண முடியும்.